வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் கல்வி கடவுள் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் பற்றி சொல்ல போகிறேன். இது ஒரு புத்தகத்தில் படித்தேன், உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக இந்த பதிவு போடுறேன். காக்கும் கடவுளான திருமால் அசுரர்களான மது கைடபர் என்ற இருவரையும் வதைத்த பின்னர் மேலும் பல அசுரர்களோடு ஆயிரக்கணக்கான முறை போரிட்டு அவர்களை எல்லாம் கொன்றார். இதனால் அவர் களைப்புற்றார். மிகவும் சோர்வுடன் பத்மாசனத்தில் அமர்ந்தவாறே நான் பூட்டிய தனது வில்லை பூமியில் ஊன்றி கழுத்தை அதன் மீது சாய்த்து ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தார். திருமால் இவ்வாறு திடீரென்று தூக்கம் கொண்டபோது உலகமே செயலிழந்து போனது. தேவர்கள் கதி கலங்கி பிரம்மாவும் சிவனும் சேர்ந்து திருமாலின் தூக்கத்தை எப்படியேனும் கலைத்து அவரை துயில் எழச் செய்ய வேண்டுமென்று வேண்டினர். பிரம்மனால் படைக்கப்பட்ட பூச்சி இனங்களில் ஒன்றான கரையான் பூச்சி அந்த ஊன்றப்பட்ட வில்லின் நுனியினை கடித்து அரித்தால் நான் அருந்த அந்த ஓசையில் இறைவன் துயில் எழுந்து விடுவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர். பிரம்மாவின் கட்டளைப்படி கரையான்கள் ஒன்று திரண்டு வில்லின் நுனியை அரிக்கத் தொடங்கின. பேரொலியோடு நான் அருந்தது. அதே வேகத்தில் வில் திருமாலின் தலையை வெட்டி துண்டித்து விட்டது. இதை பார்த்து எல்லோரும் திடுக்கிட்டு போனார்கள். ஒருமுறை மகாவிஷ்ணு லக்ஷ்மியின் முகத்தை பார்த்து கேலி செய்ய தேவியோ கோபமடைந்து தன்னை பரிகாசம் செய்த இறைவனின் தலை ஒரு சந்தர்ப்பத்தில் அருந்து விழக்கடவது என்று சாபமிட்டாளாம். இந்த சாபத்தின்படியே திருமாலின் தலை அருந்து போயிற்றாம். இதே நேரத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் குதிரை தலையுடன் கூடிய ஹயக்ரீவன் என்ற அசுரன் ஒருவன் தேவி பராசக்தியை நோக்கி தவம் புரிந்து வந்தான். தேவி அவனுக்கு காட்சியளித்த போது குதிரை முகம் படைத்த ஒருவனால் மட்டுமே தனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டு பெற்றான். பிறகு அனைத்து தேவர்களையும் துன்புறுத்த தொடங்கினான். இதற்கிடையே பிரம்மாவும் இதர தேவர்களும் திருமாலின் உடலில் வேறு ஒரு பொருத்தமான தலையை கண்டுபிடித்து பொருத்துமாறு தேவசிற்பியான துவஷ்டாவை வேண்டினர். துவஷ்டாவும் ஓர் அழகிய ஆண் குதிரையின் தலையை வெட்டி கொண்டு வந்து திருமாலின் கழுத்தில் பொருத்தினார். இதன் மூலம் குதிரை தலையுடன் கூடிய ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்தார். ஸ்ரீ ஹயக்ரீவர் இந்திரனையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்த ஹயக்ரீவ அசுரனை வதம் செய்தார். ஸ்ரீ ஹயக்ரீவ அவதாரம் திருமாலின் 18வது அவதாரமாக கருதப்படுகிறது. பின் வலக்கரத்தில் ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தையும் இடக்கரத்தில் பாஞ்சஜன்யம் என்ற சங்கையும் முன் வலது கரத்தில் ஏடையும் ஏந்தி மக்களுக்கு ஞானத்தை போதிக்கும் ஞான சொரூபியாக ஸ்ரீ ஹயக்ரீவர் திகழ்கிறார். ஸ்ரீ ஹயக்ரீவ மூர்த்தி ஞானத்தின் உறைவிடம் என்றும் அவரை துதித்தால் முக்குணங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். தனது இடது தொடையில் ஸ்ரீ மகாலட்சுமியை ஏந்தி ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவராக திகழ்கிறார். சிவபெருமானின் அஷ்டாஷ்ட 64 மூர்த்தி பேதங்களில் ஒன்றான தட்சிணாமூர்த்தி உருவத்தையே ஸ்ரீ ஹயக்ரீவரின் திருவுருவம் பிரதிபலிப்பதாக உள்ளது. தட்சிணாமூர்த்திக்கும் சிவபெருமானின் அக்னி மழுவோடு சின் முத்திரையும் ஏடும் கரங்களில் இருப்பது போலவே ஸ்ரீ ஹயக்ரீவருக்கும் திருமாலின் ஆயுதங்களான சங்கு சக்கரத்தோடு வியாக்கியான முத்திரை ஏடு உள்ளன. 2 அவதாரங்களுமே உலக மக்களுக்கு ஞானத்தையே போதிக்கின்றன. ஸ்ரீ ஹயக்ரீவரின் வாய் சற்று திறந்தது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அவர் எப்போதும் பிரணவ மந்திரமான ஓம் என்பதை எப்போதும் ஜெபித்து கொண்டிருப்பதை காட்டுகிறது. அசுரன் ஹயக்ரீவன் 4 வேதங்களையும் கடலுக்குள் கொண்டு சென்று ஒளித்து வைத்தபோது ஸ்ரீ ஹயக்ரீவர் அவனை கொன்று வேதங்களை மீட்டு வந்து வேத சொரூபமாக விளங்குகிறார். அவித்யையும் அஞ்ஞானத்தையும் அகற்றும் சந்திரனின் அழகிய ஒளி போல ஸ்ரீ ஹயக்ரீவர் விளங்குவதால் அவர் சந்திரபிரபையில் அமைந்துள்ளது போல் சித்தரிக்கப்படுகிறார். இது ஸ்ரீ ஹயக்ரீவருடைய காயத்ரி மந்திரம். ஓம் வாகீஸ்வராய வித்மஹே ஹயக்ரீவாய தீமஹி தன்னோ ஹம்ச பிரசோதயாத். இதை டெய்லி சொல்கிறனால குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வளம் சிறக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும். மற்றொரு ஹயக்ரீவர் பாடல் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவ உபாஸ்மயே. இந்த பாடல் டெய்லி சொல்கிறனாலையும் படிக்கும் குழந்தைகள் நல்ல கல்வி வளம் சிறப்பாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.